ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் பயமாகவே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நாளைக்கு வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இதோட ரிப்ளை வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து லைவ் வந்து வர போகிறோம். லைவ் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூடயும் நீங்கள் தாராளமாக லைவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதனால் வீடியோவை இன்னும் கூடயும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்திருக்கும். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து அதாவது 10th அண்ட் 12th ரிசல்ட் வந்து 9:30 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் 11th நாளைக்கு மார்னிங் 9:30 வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த நினைமையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கொஸ்டின் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. நான் பாஸ் ஆகிடுவேன்னா எனக்கு வந்து எந்த மாதிரி மார்க் வந்து போடுவாங்க, எல்லா பேருக்கும் வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்றாங்களா, ஏகப்பட்ட பேர் வந்து காமனாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ 10th அண்ட் 12th எந்த மாதிரி மார்க் வந்து போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து 11th வந்து வரப்போகுது. நான் 10th ரிசல்ட் வந்து லைவ் வந்து நான் போட்டிருந்தேன். லைவ் போட்டுமே நிறைய பேர் 11th பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா, முக்கியமாக எல்லாத்துக்கும் வந்து நல்ல மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா? 10th அண்ட் 12th எந்த மாதிரி ரிசல்ட் போட்டாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த வட்டமும் வந்து 11th வந்து போட்டிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வாட்டி வந்து அதிகபட்சமாக வந்து பாஸ் பெர்சன்டேஜ் அண்ட் சென்டம் பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ரிடியூஸ் ஆகும். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து ஓரளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப வந்து குறையிறதுக்கு இந்த வாட்டி பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்துருக்கு. இதோட காரணங்கள் என்ன அப்படின்னா 11th தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, மேத்ஸு ஓரளவு வந்து அதெல்லாம் வந்து பேசிக்காக கொஞ்சம் வந்து மாணவர்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து 11th தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டனால தமிழில் வந்து இந்த வாட்டி மார்க் குறையிறது வந்து பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. மற்றபடி ஓவரெல்லாம் வந்து எல்லா பேத்துக்கும் வந்து நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க. பட் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து குறையும் சொல்லிட்டு வந்து நான் வந்து பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி இருந்தனால மேபி இது வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம எதுவுமே கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. 10th வந்து சோசியல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேத்துக்கும் வந்து மார்க் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. அதனால அது வந்து திருத்தர ஸ்டாப் பொறுத்து தான் சொல்ல முடியும். நிறைய பேர் மோஸ்ட்லி சோசியல் சயின்ஸ்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஈஸியான சப்ஜெக்டே நிறைய பேருக்கு வந்து மார்க் கம்மியாக போட்டிருந்தாங்க. நான் லைவ்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன் வந்து சோசியல் சயின்ஸில் இந்த மாதிரி மார்க் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு. போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து சோசியல் சயின்ஸில் வந்து நிறைய பேருக்கு மார்க் வந்து குறைச்சிருந்தாங்க. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து சோசியல் சயின்ஸில் வந்து நிறைய பேர் வந்து மார்க் வந்து கம்மியாக எடுத்திருந்தாங்க. அதனால 11th எந்த மாதிரி தீர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு தான் வந்து தெரியும். ஓவரெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக இதுவுமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன அப்படின்னா, ஸோ 25 எடுத்தால் வந்து பாஸ். ஓகேவா? 25 எடுத்தால் தான் வந்து பாஸு. இருந்தாலும் வந்து ப்ரோ எனக்கு வந்து 23 மார்க் வந்து தருது அண்ட் 25க்கு எனக்கு 20 அண்ட் 21 அந்த மாதிரி வந்து மார்க் வந்து வருது, எனக்கு வந்து பர்சனலி வந்து பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 மார்க்கு அப்படி இல்லைன்னா மேக்ஸிமமாக ஒரு 5 மார்க்கு 4 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூடியும் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா 11th மார்க் வச்சு மோஸ்ட்லி வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து 12th போவீங்க. அந்த மாதிரி தான் வந்து 11th மார்க்கு. அதனால பர்சனலி மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க 11th பொறுத்தையும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பாஸா அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மார்க்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 12th போயிருவீங்க. அது மாதிரி தான் வந்து 11th மார்க்கு. அதனால் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் எடுப்பீங்க. கன்ஃபார்மாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நாளைக்கு வந்து லைவ் வந்து வருவோம். அதனால் லைவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.